மிட் நைட் 1 மணிக்கு இந்தியா டைமில் ராயல் என்ஃபீல்ட் குவெரில்லா 450 லான்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த டைமில் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயினில் பார்சலோனாவில் இந்த வண்டியோட குளோபல் டெபியூ நடந்திருக்கு. ஸோ இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் அண்ட் தமிழ் எக்ஸ்க்ளூசிவான வாக்ரவுண்ட் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்படிட்டிவான இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 2,39,000 2,54,000 வரைக்கும். ஸோ ஹிமாலயன் 450 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி 41,000 சீப்பர். அப்புறம் இந்த வண்டியோட மெயின் ரைவல் வந்து ட்ரைம் ஸ்பீட் 400S. நம்ம வந்து ஹோண்டா CB 300R சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஹஸ்குவானா ஸ்வாட்பில்னு சொல்லலாம். பட் CB 300R கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து ₹1000 கம்மி. ஸ்வாட்பிலன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்பவே சீப்பரு, ₹53,000 இந்த வண்டி சீப்பரு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே சேம் என்ஜின் தான் யூஸ் பண்ணுறது. ஹிமாலயன் கிட்டேருந்து ஷெர்பா 450 யூனிட்டு. ஸோ இந்த 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு DOHC செட்டப்போட இருக்கிற என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 40 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8000 RPMல 40 Nm ஸ்பீக் டார்க் வந்து 5500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ராயல் என்ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ வந்து 27ஆம் தேதி வருது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எம்பார்கோ அப்போ தான் லிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த வண்டி என்ஜின் டியூனிங் ப்ளஸ் கியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் கிட்டேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூவில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஜின் வந்து சாசியில் ஸ்ட்ரெஸ் மெம்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து வெயிட் சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆப்வியஸ்லி. ஆனால் ஒரு பெரிய சேஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹிமாலயனில் வந்து லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் இருக்குது. அப்சைட் டவுன் ஷோவா யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஸோ இது வந்து மோர் கன்வென்ஷனலான டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் வந்து கெய்ட்டர்ஸோட. அப்புறம் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 310 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு. இது வந்து ஹிமாலயனை விட 10 mm ஸ்மாலரு. இதுவே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 270 mm ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சேம் ஹிமாலயன் மாதிரி தான். டுவல் சேனல் ABS சிஸ்டம் வந்து ஆப்வியஸ்லி இந்த வண்டியில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. மற்றபடி கர்வ் வெயிட் வந்து நான் நினச்சதை விடவே கர்வ் வெயிட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஏன்னா வந்து 185 kilograms தான். நம்ம ஹண்டர் 350 கூட கம்பேர் பண்ணாலே வந்து இது ஒரு கர்வ் வெயிட் வந்து கொஞ்சம் தான் அதிகம். ஆனால் இது ட்வைஸ் ஆஸ் பவர்ஃபுல். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். இதுவே நம்ம ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி 11 kilograms வந்து லைட்டராக இருக்குது. மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 11 liters வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக ஹைலைட்டான விஷயம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டி 17 inch அலாய் வீல்ஸ் இருக்கு இல்லையா, அது டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிஏ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வச்சு ஃபேட்டஸ்ட் மோட்டர் சைக்கிள் வந்து இதுதான். டயர்ஸோட சைஸ் படி நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவில் மேக் பண்ணுற மோட்டர் சைக்கிள். டயர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 120/70 ஃப்ரண்ட்டில் R17, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 160/60. ஸோ தட் இஸ் ஃபேட், நல்ல ஃபேட்டான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்ட்ரி லெவல் வந்து அனலாகு, மிட் ஸ்பெக் வந்து டேஷு, அப்புறம் டாப் எண்ட் வந்து ஃப்ளாஷு. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அனலாக் வேரியண்ட்டில் வந்து கலர் ஸ்கீம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சட்டிலாக கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அந்த கலர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கிரே ஃபினிஷ் வந்து ஓவராலாக கொடுத்துருக்க மாதிரி ஹிமாலயனில் எப்படி பேஸ் வேரியண்ட் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே டேஷ் அண்ட் ஃப்ளாஷில் வந்து நல்ல ஃப்ளாஷியரான கலர் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீட் 400 கூட ப்ரைஸ் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டி ஸ்பீட் 400 இப்போ ப்ரைஸ் வந்து ₹2,24,000. ஆனால் அது ஜூலை 31 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ₹10,000 வந்து அந்த டிஸ்கவுண்ட் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த 50,000 சேல்ஸ் ஆல்ரெடி இந்த வண்டி ரீச் பண்ணதுனால, இந்த வண்டியும் ஸ்க்ராம்பிள் 400X சேர்ந்து குளோபல் லெவலில் ரீச் பண்ணதுனால இவங்க ₹10,000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ₹2,34,000. ஸோ ரெண்டு வண்டியை கம்பேர் பண்ணோம்னா ₹5,000 தான் இந்த வண்டி ப்ரைஸ் அதிகம். அதாவது குவெரில்லா 450. மொத்தம் 5 கலர் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஸோ இது டாப் அண்ட் ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேயும் எல்லோ ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஸ்கீம்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. மிட்ஸ்பெக் டேஷ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் இருக்கு இல்லையா, ரெட் அண்ட் கோல்டு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது. அப்புறம் வந்து இந்த ப்ளே பிளாக் கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அனலாகில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பிளாக்கும் இருக்குது, ஸ்மோக் கலர் இருக்குது. அதாவது அந்த ஸ்ட்ரிப்ட் அவுட்டான அந்த கிரே ஃபினிஷ் இருக்கிற கலர் இருக்குது. ஃபீச்சர்ஸ் படி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்க்கும் டாப் அண்ட் வேரியண்ட்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் தான்.
ஏன்னா அனலாகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. நம்ம சூப்பர் மீடியா 650 பார்க்கலாம். ஈவன் ஷார்ட் கன் 650 வந்து பார்க்கலாம். தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் நேவிகேஷன் பாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து டாப் அண்ட் வெர்ஷன்ஸில் வந்து TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஹிமாலயில் இருக்கிற மாதிரி அதில் இருக்கிற சேம் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஆக்சசரிஸும் வந்து அவைலபிள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ராயல் என்ஃபீல்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். மற்றபடி ஹைலைட்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் டு நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த வண்டியில் LED ஹெட் லேம்ப் இருக்குது. நல்ல சர்க்குலர் LED ஹெட் லேம்ப், பிளாக் கேசிங்கோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்லீக்கான ரியர் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் வந்து இந்த வண்டியில் ஆப்வியஸ்லி ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹிமாலயன் கூட அவுட் ரைட்டாக கம்பேர் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டியோட லென்த் வந்து 2090 mm, ஹிமாலயனோட 155 mm ஷார்ட்ரு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 169 mm. ஸோ 61 mm ஹிமாலயனை விட இந்த வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. நம்ம ரேக் ஆங்கிள் வந்து 21.8 degrees -4 degrees ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணும்போது. வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1440 mm. அதை ஹிமாலயன் விட 70 mm வீல் பேஸ் கம்மி. ஏன்னா ஷார்ட்டான வீல் பேஸ் பெட்டரான கார்னரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ப்ளஸ் இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் டோரர். அது மாதிரி தான் இந்த வண்டி எல்லா விஷயம் வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் டயர்ஸ் இந்த ரோட் பயஸ் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 780 mm. ஹிமாலயனை விட 45 mm சீட் ஹைட் கம்மி. கர்வ் வெயிட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 185 kilograms, ஹிமாலயனை விட 11 kilograms வந்து லைட்டர். ஃபியூல் டேங்க் வந்து 6 liters வந்து கம்மி நம்ம கம்பேர் பண்ணோம்னா. ஏன்னா இதில் வந்து 11 liters வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ட்ரைம் ஸ்பீட் ஃபார்வர்டு கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி 9 kilograms ஹெவியர். ஸோ அது எவ்வளோ தூரம் இந்த வண்டி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் கிடையாது. மோனோஷாக் வந்து ப்ரீயோட ஸ்டெபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. மெயின் ஃப்ரேம் வந்து என்னதான் ஹிமாலயன் கிட்டேருந்து டிரைவ் பண்ண ஒரு விஷயம்னாலும் சப் ஃப்ரேம் வந்து இந்த வண்டிக்காக, இந்த நிகரோட்டர் ரோஸ்டருக்காக புதுசாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி புதுசு அது. இந்த வண்டி ஈவன் நிறைய பேர் 350 கிளாசிக் போகிறவங்களோட கூட அட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக கிடையாது. ப்ளஸ் ரொம்ப நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன் பேப்பர், ஏன்னா நான் வந்து மற்ற விஷயங்கள் சொல்ல முடியாது, அதை வந்து ரிவ்யூவில் சொல்கிறேன். கண்டென்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you all again. Take care.